குட் மார்னிங். இந்த வீடியோவில் வந்து நம்ம லேட்டெக் இந்த கோர்ஸை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எம்எஸ்சி யூனிவர்சிட்டியில் வந்து லேட்டெக் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் இயர் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ்க்கு வச்சுருக்கிற ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் கோர்ஸு. ஸோ இந்த லேட்டெக் அப்படிங்கிறது வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். பட் நம்ம வந்து இதை வந்து தியரியாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த தியரியை வச்சு நீங்கள் ப்ராக்டிக்கலை வந்து எவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ லேட்டெக் அப்படிங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சாஃப்ட்வேர். எப்படி வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டு இருக்குதோ அதை மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் தான் வந்து இந்த லேட்டெக் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இது எல்லாமே எதுக்காக அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் வந்து டைப் பண்ணி சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்டை வந்து நம்ம பயன்படுத்துவோம். அதுவே வந்து ஒரு பில்லிங்கோ இல்லை வந்து ஒரு டேபிளை மார்க் ஆஃப் எ ஸ்டூடெண்ட்டு இல்லை கடையில் போடுற பில்ஸு இதை மாதிரி வந்து ரோ அண்ட் காலம் இன்வால்வ் ஆகக்கூடிய டேபிள் உள்ள டாக்குமெண்ட்டை வந்து நம்ம எக்ஸலில் வந்து சேவ் பண்ணி வைப்போம். அதுவே வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து ப்ரெசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ப்ரெசன்டேஷன் பர்பஸ்க்காக யூஸ் ஆகக்கூடியது தான் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த எம்எஸ் வேர்டு ஒட்டு மொத்தமாகவே வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட்டையுமே வந்து சேவ் பண்ணி வைக்கக்கூடியதுக்கு யூஸ் ஆகக்கூடியது. ஸோ இதில் எல்லாமே நம்ம ஜென்ரலாக நீங்கள் வேர்டில் டைப் பண்ணும் போதே பார்ப்பீங்க. உங்களுக்கு என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஃபாண்ட்டு யூஸ் பண்ணுவோம். டைம்ஸ் நியூ ரோமன் ஃபாண்ட்டு ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம். 12ங்கிற ஃபாண்ட்டு சைஸை வைப்போம். சென்டர் அலைன்மெண்ட் வைப்போம். பேராகிராஃப் அலைன்மெண்ட் வைப்போம். அதுக்கப்புறம் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்போம். ரைட் கார்னர் எல்லாம் ஒன்று போல் இருக்கணுங்கிறதுக்காக ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்போம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஎஸ்சி ப்ராஜெக்டோ இல்லை எம்எஸ்சி ப்ராஜெக்டோ வேர்டில் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபனிஷன்ஸு, தியரம்ஸு, ரிமார்க்கு, லெம்மா எல்லாமே வருமா. கண்டினியூடாக நம்ம நம்பரிங் வந்து நம்ம தான் மேனுவலாக டைப் பண்ண வேண்டியது இருக்கும். டெஃபனிஷன் 2.1, தியரம் 2.2, லெம்மா 2.3, ரிமார்க் 2.4 அந்த மாதிரி நம்பரிங்லாம் டைப் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ஒரு சாப்டர் முடிஞ்சிருச்சுன்னா வந்து என்டர் தட்டிகிட்டே போயிட்டு புது சாப்டரை வந்து புது பேஜில் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி அதெல்லாம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து கலர்ஸ் தேவை அப்படின்னா வந்து கலர் கொடுப்போம். போல்டு பண்ணி காட்டுறதுக்கு போல்டு கொடுப்போம். இட்டாலிக்ஸ் ஃபாண்ட் கொடுப்போம். ஸோ இதை மாதிரி நிறைய வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டில் வந்து நம்ம ஆப்ரேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதையே தான் வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வந்து லேட்டெக்லேயும் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஒன்லி டிஃப்ரென்ஸ் என்னது அப்படின்னா லேட்டெக்கில் வந்து இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து கோடிங்கிறத வந்து பயன்படுத்துவோம். ஸோ நம்ம கோடிங் கொடுத்து தான் வந்து லேட்டெக்கில் வந்து எந்த டாக்குமெண்ட்டையே டைப் பண்ணுவோம். டைப் பண்ணிவிட்டு அதை ரன் பண்ணணும். ரன் பண்ணும்போது உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா வந்து பிடிஎஃபாக அது வந்து ஜென்ரேட் ஆகும், ரன் ஆகக்கூடிய ஃபைல். ஓகேவா. ஸோ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு அலைன்மெண்ட்டு, நம்பரிங் இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகக்கூடியது. ஸோ ஃபாண்ட்டு ஸ்டைலுமே இதில் பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும். மைக்ரோசாஃப்ட் வேர்டை விட லேட்டெக்கில் வந்து நம்ம டைப் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு வேர்ஷனாக வந்து இருக்கும். பார்க்க நீட்டாகவும் வந்து நமக்கு இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த லேட்டெக் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்மளோட மேத்தமேட்டிக்ஸோட எம்ஃபில் தீசிஸ், பிஹெச்டி தீசிஸ், ஈவன் எம்எஸ்சி தீசிஸ் ப்ராஜெக்டை கூட லேட்டெக்கில் தான் வந்து ஜென்ரலாக வந்து டைப் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ அந்த பர்பஸுக்காக இந்த லேட்டெக் அப்படிங்கிறது வந்து யூஸ் ஆகும். ஸோ இது வந்து நமக்கு தியரிட்டிக்கலாக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ப்ராக்டிக்கலாக பயன்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஒர்த்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த லேட்டெக் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேரை வந்து நீங்கள் கூகுளில் வந்து ஃப்ரீ டவுன்லோடபிள்லேயே இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து அதை டவுன்லோடு பண்ணிவிட்டு நீங்கள் கற்றுக்கிட்ட இந்த தியரட்டிக்கல் நாலேஜை வந்து ப்ராக்டிக்கலாக வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து சிலபஸ்குள்ளே போகலாம். ஸோ லேட்டெக் அப்படிங்கிறதுல வந்து 5 யூனிட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்டில் நம்ம மெயினாக பார்க்கக்கூடியது என்னது அப்படின்னா டைப்பிங் த டெக்ஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து சாம்பிள் ஃபைல், சிம்பிள் எடிட்டிங் சைக்கிள், 3 ப்ரொடக்டிவிட்டிஸ் டூல்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. அது நமக்கு வந்து பார்க்கல. ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து டேரெக்டாக டைப்பிங் த டெக்ஸ்ட் போயிடுவோம். ஹவு டு டைப் அ டெக்ஸ்ட், ஹவு டு டைப் எ மேத், anatomy of an article, sectioning, invoking, proclamations, inserting references, LaTeX error messages இது எல்லாத்தையும் பற்றி தான் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டில் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டாவது யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டைப்பிங் த டெக்ஸ்ட்லேயே வந்து கீபோர்ட்,
word, sentence and paragraphs, symbols not on the keyboard. Not on the keyboard na quotation mark, dashes, special characters இதை பற்றி மட்டும்தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்ஸ் அண்ட் ஃபுட் நோட்ஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம். சரி, தேர்ட் யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னா டைப்பிங் த டெக்ஸ்ட். இதில் வந்து சேஞ்சிங் ஃபாண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸும் லைன்ஸ், பேராகிராஃப்ஸ் அண்ட் பேஜஸ் இதை பற்றியும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 4வது யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து டெக்ஸ்ட் என்விரான்மெண்ட். இதில் வந்து சம் ஜென்ரல் ரூல்ஸ் ஃபார் டிஸ்பிளேயிங் டெக்ஸ்ட் என்விரான்மெண்ட், அப்புறம் லிஸ்ட் என்விரான்மெண்ட், ஸ்டைல் அண்ட் சைஸ் என்விரான்மெண்ட், ப்ரொக்ளமேஷன்ஸ், ப்ரூஃப் என்விரான்மெண்ட், டேப்லர் என்விரான்மெண்ட் இதை பற்றி எல்லாமே வந்து நம்ம 4th யூனிட்டில் பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட்டாக 5th யூனிட்டில் வந்து டைப்பிங் த மேத்தில் வந்து மேத் என்விரான்மெண்ட், ஸ்பேசிங் ரூல்ஸ், ஈக்குவேஷன்ஸ், பேசிக் கன்ஸ்ட்ரக்ட்ஸ், டீலிமிட்டர்ஸ், ஆப்ரேட்டர்ஸ் இதை பற்றி எல்லாம் வந்து நம்ம 5th யூனிட்டில் வந்து பார்ப்போம். ஓகேவா? சரி, ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டைப்பிங் த டெக்ஸ்ட்டு தான் வந்து இதுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜார்ஜ் கிராட்ஸரோட மோர் மேத் இன்டு லேட்டக் 4th எடிஷன். ஸோ இந்த புக்கை தான் வந்து நம்ம சிலபஸில் கொடுத்துருக்கிற புக்கு. இதை தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சாப்டரில் வந்து சாம்பிள் ஃபைல்ஸ், எடிட்டிங் சைக்கிள், 3 ப்ராடக்டிவிட்டி டூல்ஸ்னு இருக்குது. ஸோ இது மோஸ்ட் அவ்வளோவா நமக்கு தேவை கிடையாது. ஸோ நம்ம இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக டைப்பிங் த டெக்ஸ்ட் இதுக்கு வந்து போக போகிறோம். ஸோ எப்படி வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து லேட்டக்கில் வந்து டைப் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டாலும், ஸோ மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரையில் ஒரு டெக்ஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டாலே அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா வந்து லெட்டர்ஸ் இருக்கும், மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் இருக்கும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு லேட்டக் அப்படிங்கிறது இருக்கும். எல்லாமே கலந்தது தான் மேத்தமெட்டிக்ஸோட டெக்ஸ்ட்டு. அதாவது வந்து அல்ஃபா, பீட்டா, காமா இந்த மாதிரி சிம்பிள்ஸ் நம்ம பயன்படுத்தலாம். இல்லை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5, a டிவைடட் b பை b அப்படிங்கிற இந்த மாதிரி சிம்பிள்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி சிம்பிள்ஸை பயன்படுத்தலாம். இல்லை ஜென்ரலாக வந்து சென்டென்ஸை வந்து பயன்படுத்தலாம். எல்லாமே வந்து கலந்ததாக தான் வந்து இருக்கும். ஓகேவா? இதை நம்ம எப்படி வந்து டைப் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் த சென்டென்ஸ். இப்படி ஒரு சென்டென்ஸை பாருங்கள். எஸ், நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு சென்டென்ஸை பார்த்தோம். ஓகேவா? எ சோர்ஸ் ஃபைல் இஸ் மேட் அப் ஆஃப் டெக்ஸ்ட்டு, கமா, மேத், ப்ராக்கெட்டில் எக்ஸாம்பிள் ரூட் 5 அண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் டு லேட்டக் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? இந்த சென்டென்ஸை வந்து நம்ம லேட்டக்கில் எப்படி டைப் பண்ணுவோம் அப்படிங்கிறத மேலே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். எ சோர்ஸ் ஃபைல் இஸ் மேட் அப் ஆஃப் டெக்ஸ்ட்டு, அது அப்படியே வந்து இந்த ஃபாண்ட்டில் வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக வந்து கிடைக்கும். கமா, மேத் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி டைப் பண்ணியிருக்கிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ங்கிறத எப்படி நம்ம போட்டிருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டு வச்சுருக்குறோம். ஸோ எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத, ஸோ இது வந்து எப்படி அவுட்புட்டில் வந்திருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 எப்படி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? நல்லா டாலர் சிம்பிள்குள்ளே தான் வந்து நம்ம எப்போவுமே மேத்தமேட்டிக்கல் கோடிங்கை வந்து டைப் பண்ணணும். இந்த டாலர் சிம்பிள் அப்படிங்கிறது நம்ம லேப்டாப் கீபோர்டில் வந்து 4 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு மேலே இருக்கும். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி டாலர் சிம்பிள் கொடுக்கணுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி மேத்தமேட்டிக்கல் சிம்பிள்ஸ் எல்லாமே நம்ம கண்டிப்பாக டாலர் சிம்பிள்குள்ளே தான் கொடுக்கணும். கொடுக்கல அப்படின்னா எரர் வரும், ப்ரோக்ராம் ரன் ஆகாது. அதே சமயத்தில் ஒரு டாலர் சிம்பிள் ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக அந்த டாலர் சிம்பிளை க்ளோஸ் பண்ணிட்டு தான் நம்மளோட லெட்டர்ஸை வந்து நம்ம ஆரம்பிக்கணும். அதுவும் வந்து ரூல். ஓகேவா? சரி, ஸோ இப்போ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 அப்படின்ட்டு கொடுத்துருக்குறோமா? ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5ல் பார்த்தீங்கன்னா இந்த 5ங்கிறத வந்து செட் பிரேஸ்க்குள்ளே கொடுத்துருக்குறோம். எதுக்காக அப்படின்னா ஸ்லாஷ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 56 அப்படின்ட்டு நீங்கள் 2 டிஜிட் நம்பர் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன அவுட்புட்டில் வரும் அப்படின்னா உங்களுக்கு ரூட் 5 இப்படி வந்துட்டு 6ங்கிறது ரூட்டை விட்டு வெளியில் வந்துடும். ஃபஸ்ட்டு உள்ள
கேரக்டருக்கு மட்டும்தான் இந்த கோடிங் வந்து அப்ளிகபிள். ஓகேவா? அப்போ மோர் தேன் ஒன் கேரக்டர் வந்து இன்வால்வ் ஆகுதுனாலே அந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிடணும்னா ஆட்டோமேட்டிக்காக செட் பிரேஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஒரே ஒரு கேரக்டர் தான் இருக்க போகுது அப்படின்னா நம்ம செட் பிரேஸ் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீட் நாட் பி. /√5 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னாலும் /√, செட் பிரேஸ்க்குள்ளே 5 கொடுத்தீங்கனாலும் ஒரே அவுட்புட் தான் வரும். ஆனால் √56 வந்து தனியாக 56ன்னு கொடுக்கறதுக்கும் செட் பிரேஸில் 56 அப்படின்னு கொடுக்கறதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். செட் பிரேஸும் வந்து இம்பார்ட்டண்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா /emphasize instructions2 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களா. /emph அப்படிங்கிறது வந்து emphasize அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் EMPH. emphasize இஸ் நத்திங் பட் த டெக்ஸ்டோட ஸ்டைல் வந்து கொஞ்சம் இட்டாலிக் ஃபார்மேட்டில் வந்து வரும். ஸோ இட்டாலிக் ஃபார்மேட் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, இந்த அண்டுங்கிற இந்த லெட்டருக்கும் instructions2 அப்படிங்கிற இந்த லெட்டருக்கும் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குதா. ஸோ எதனால் இந்த டிஃபரன்ஸ் அப்படின்னா இந்த instructions2 அப்படிங்கிறத வந்து நம்ம எதில் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா வந்து இட்டாலிக்கில் கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்திருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா /latex அப்படின்ட்டு கொடுத்துருக்குறோம். ஸோ /latex அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு லேட்டக்கோட இப்போ ஸ்டைல் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா. இதை மாதிரி நம்மளால் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் வந்து டைப் பண்ண முடியாது. பட் இது ப்ரீபில்ட் /latex அப்படிங்கிறது. ஸோ நம்மளால் எல்லா லெட்டர்ஸையும் இப்படி வந்து நம்ம கொண்டுட்டு வர முடியாது. இது இன்பில்ட் /latex அப்படிங்கிறதுனால அது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபார்மேட்டில் வந்து டைப் ஆகிருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி அவுட்புட் வேணும்னா நம்ம மேலே சொல்லியிருக்கிற மாதிரி கோடிங்கை வந்து இந்த மாதிரி வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம லேட்டெக் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணுவோம். So in this sentence, a source file is made up of text, math, example. இது வரைக்கும் வந்து நமக்கு என்னது அப்படின்னா டெக்ஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இந்த √5 அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா இது வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் சிம்பிள். ஸோ அப்போ இந்த மேத்தமேட்டிக்கல் சிம்பிள் அதுக்கப்புறம் இந்த க்ளோஸ்டு ப்ராக்கெட்டும் அண்டும் கண்டிப்பாக ஒரு டெக்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் emphasize instructions2 /latex அப்படிங்கிறது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். So the instruction is a command with an argument while the instruction LaTeX is a command without argument. So அப்போ இதுதான் வந்து கமாண்ட் வித் ஆர்குமெண்ட் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறோம் எம்பசைஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து கமாண்ட் வித்தவுட் ஆர்குமெண்ட்டே இல்லாமல் லேட்டெக் அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்கிறோம். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த லேட்டெக் அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதை மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கமாண்ட் ஆஸ் எ ரூல் ஸ்டார்ட் வித் எ /. கண்டிப்பாக கமாண்டுங்கிறது வந்து இந்த ஸ்லாஷுங்கிறத யூஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். இதுவும் கம்ப்யூட்டரோட கீபோர்டு என்டர் கீக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். /. தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் √, இருக்குதா, இது √ஓட ஷார்ட் ஃபார்ம். இது வந்து இந்த /. வச்சு தானே ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக வந்து எந்த ஒரு கமாண்டுமே வந்து /. வச்சு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி கொடுக்காம நீங்கள் ஜஸ்ட்டு √5 அப்படின்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட்லேயும் வந்து SQRT5 அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக வரும். √5ங்கிறது அவுட்புட்டாக வராது. ஸோ கண்டிப்பாக வந்து /. வச்சு தான் வந்து நம்ம மேத்தமெட்டிக்கல் கோடிங்ஸு இல்லை கமாண்டு எதையுமே வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இன் திஸ் கேஸ் த கமாண்ட் EMPH emphasizes its argument. Another kind of instruction to LaTeX is called an environment. ஸோ இது தவிர வந்து என்விரான்மெண்ட் அப்படிங்கிறதும் இருக்குது. அதாவது வந்து டெக்ஸ்ட் இருக்குது இன்னும் பார்த்தோம், மேத்தமேட்டிக்கல் சிம்பிள்ஸ் வந்து இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம், ஸ்பெஷல் ஆர்கியூமெண்ட்டாக EMPH இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தோமா. ஸோ இது தவிர அனதர் கைண்டு ஒன்று என்னது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து லேட்டெக்ஸ் அதை வந்து என்விரான்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிகின் ஃப்ளஷ் ரைட், எண்டு ஃப்ளஷ் ரைட் அப்படின்ட்டு இருக்குதா.
ஸோ இது எதுக்காக அப்படின்னா when the text is typed between these two command is right justified. ஸோ நீங்கள் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது வந்து லெஃப்ட் ஜஸ்டிஃபைடுன்னு வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க, ரைட் ஜஸ்டிஃபைடுன்னு வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க, சென்டர் ஜஸ்டிஃபைடுன்னு இப்படி கொடுத்துருப்பாங்க, ஜஸ்டிஃபிகேஷனுங்கிறத வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்போ இதுங்கிறது வந்து போத் லெஃப்ட் ஜஸ்டிஃபைடு அண்ட் ரைட் ஜஸ்டிஃபைடுக்கு இன்க்ளூட் ஆகும். ரைட் ஜஸ்டிஃபைட்னா வந்து லெஃப்ட் சைடு முன்ன பின்ன ஏறி இறங்கி இருக்கலாம், ரைட் சைடெல்லாம் ஒன்று போல் இருக்கும். அதுவே லெஃப்ட் சைடெல்லாம் ஒன்று போல் இருக்கலாம், ரைட் சைடு முன்ன பின்ன ஏறி இறங்கி இருக்கிறது வந்து லெஃப்ட் ஜஸ்டிஃபைடு. சென்டர் அப்படிங்கிறது சென்டர் வந்து ஒன்று போல் இருக்கக்கூடியது சென்டர் ஜஸ்டிஃபைடு. இதை மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஜஸ்டிஃபிகேஷன்ஸுங்கிறது மைக்ரோசாஃப்ட் வேர்டுலேயே வந்து இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து லேட்டக்லேயும் வந்து கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வந்து ஃப்ளஷ் ரைட் ஃப்ளஷ் லெஃப்ட் அப்படிங்கிறத வந்து பயன்படுத்துவோம். ரைட்டுன்னு கொடுத்தா ரைட் ஜஸ்டிஃபிகேஷனுக்கு, லெஃப்ட்டுன்னு கொடுத்தா லெஃப்ட் ஜஸ்டிஃபிகேஷனுக்கு. பிகின் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறோன்னா கண்டிப்பாக எண்டு அப்படிங்கிறத வந்து முடிக்கணும். ஸோ எது ஒன்று கொடுக்காமல் விட்டீங்க அப்படின்னாலும் எரர் வரும். அதை மாதிரி இங்கேயும் வந்து நீங்கள் செட் பிரேஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். செட் பிரேஸ் கொடுக்கல அப்படின்னாலும் எரர் வரும். அதை மாதிரி ஃப்ளஷுக்கும் ரைட்டுக்கும் இடையில கேப் வந்து கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. கேப் கொடுத்தீங்க அப்படின்னாலும் எரர் வரும். பிகினுக்கும் செட் பிரேஸுக்கும் இடையிலையும் கேப் கொடுக்கக்கூடாது. கேப் கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து எரர் வரும். இது எல்லாமே வந்து காமன் எரர்ஸ். ஸோ எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் கொடுக்கணும். பிகின் ஃப்ளஷ் ரைட்டுக்கு இடையில கேப்புங்கிறது இருக்கவே கூடாது. அதை மாதிரி இது பேக் ஸ்லாஷ் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். பிகின் கொடுத்தா எண்டுங்கிறத கொடுக்கணும். ஸோ இதுக்கு இடையில நம்மளோட கண்டென்ட் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். அது எல்லாமே வந்து ரைட் ஜஸ்டிஃபைடாக வரும். ஸோ இந்த ரைட்டுக்கு பதிலாக லெஃப்ட்டுன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அது வந்து லெஃப்ட் ஜஸ்டிஃபைடு. ஓகேவா? சரி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இன் ப்ராக்டிஸ் டெக்ஸ்ட் மேத் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் மிக்ஸ்ட். ஸோ ஜென்ரலாக ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா லேட்டக்கோட டாக்குமெண்ட் அப்படின்னு எடுத்தோம்னா லேட்டக் டாக்குமெண்ட்டில் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் இருக்கும், மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் இருக்கும், அதுக்கு தேவையான கமாண்ட் இருக்கும், எல்லாமே கலந்தது தான் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை மாதிரி நம்ம டைப் பண்ண போகிறோன்னு எடுத்துக்கலாம். மை ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் ஜீட்டா ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இதை நம்ம எப்படி லேட்டக்கில் டைப் பண்ணணும் அப்படின்ட்டு பாருங்கள். மை ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் இது அப்படியே டைப் பண்ணிட்டோமா? இப்போ இன்டகிரேஷன் சிம்பிளுக்கு கோடிங் என்னது அப்படின்னா /INT. இன்டெக்ரலோ ஷார்ட் ஃபார்ம் தான் இன்டெக்ரல். இது ஜீட்டா ஸ்பெல்லிங்கா? ஸோ அதனால ஜீட்டா அப்படிங்கிறத வந்து பேக் ஸ்லாஷ் கொடுத்து தான் கொடுக்கணும். ஸ்கொயர் அப்படின்னா கேப் 2 அப்படின்ட்டு போடுவோம். அதே சப்ஸ்கிரிப்டில் வரணும் அப்படின்னா அண்டர்ஸ்கோர் சிம்பிள் போட்டு 2 அப்படின்ட்டு போடணும். ஸோ இங்கேயும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 2ங்கிறது வந்து ஒரே ஒரு லெட்டர். அதனால இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். செட் பிரேஸ் கொடுத்தும் கொடுக்கலாம். 2 லெட்டர்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக செட் பிரேஸ் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதுக்கு உண்டான கோட். சரி. ஸோ இப்படி தான் வந்து லேட்டக்கை வந்து டைப் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம கீபோர்டு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ கீபோர்டுனா என்ன அப்படிங்கிறது தெரியும். கம்ப்யூட்டரில் வந்து நம்ம டைப் பண்ணணும் அப்படின்னாலே நமக்கு கீபோர்டு அப்படிங்கிறது அவசியம். கீபோர்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா A to Z வர நமக்கு லெட்டர்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. அதை வந்து நம்ம ஸ்மால் A to Z ப்ரெஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கேப்ஸ் லாக்கோ இல்லை ஷிஃப்ட்டோ யூஸ் பண்ணிங்கன்னா கேபிட்டல் A to Z அப்படிங்கிறது வரும். 0 to 9 வரும். இது தவிர இதை மாதிரி ஸ்பெஷல் சிம்பிள்ஸும் உண்டு இல்லை. ப்ளஸ்ஸு, மைனஸ்ஸு, ஈக்குவல் டு, ஸ்டார் சிம்பிள், ஸ்லாஷ் சிம்பிள், அண்டு சிம்பிள், இந்த மாதிரியான கேப் சிம்பிள், பர்சன்டேஜ் சிம்பிள், இந்த மாதிரியான நிறைய சிம்பிள்ஸும் வந்து கீபோர்டில் வந்து இருக்கும். ஓகேவா? சரி. இது தவிர இந்த மாதிரி பங்க்சுவேஷன் மார்க்ஸ் இது எல்லாமே வந்து இருக்கும். அது தவிர நமக்கு என்னது இருக்கும்? ஸ்பேஸ் பார் இருக்குமா ஸ்பேஸ் விடுறதுக்கு, டேபு கீ இருக்குமா, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் கீ அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குமா. ஸோ இது எல்லாமே வந்து கீபோர்டில் வந்து இருக்கக்கூடியது. ஓகேவா?
சரி, ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா there are 13 special keys that are mostly used in LaTeX command. LaTeX commandல வந்து 13 ஸ்பெஷல் கீஸை வந்து நம்ம பயன்படுத்துவோம். இது ஒன் வேர்டுக்கு கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எத்தனை ஸ்பெஷல் கீஸ் வந்து நம்ம LaTeXல பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது 13 ஸ்பெஷல் கீஸ் வந்து நம்ம பயன்படுத்துவோம். என்னெல்லாங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்லாஷு, டாலர் சிம்பிள், பர்சன்டேஜ் சிம்பிள், அண்டு சிம்பிள், டில்டே சிம்பிள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அண்டர் ஸ்கோரு, கேப்பு, ஸ்லாஷு, ஓப்பன் பிரேஸு, க்ளோஸ் பிரேஸு, செட் பிரேஸில், அதுக்கப்புறம் அட்டு சிம்பிள், டபுள் கோட்ஸு, இந்த மாடுலர் சிம்பிள், இதெல்லாம் தான் 13 ஸ்பெஷல் கீஸு. நம்ம LaTeXல வந்து இதை யூஸ் பண்ணக்கூடியதாக வந்து இருக்கும். ஓகேவா? சரி. If you need to have these characters typeset in your document, there are command to produce them. ஸோ இந்த 13 ஸ்பெஷல் கீஸை வந்து நம்ம LaTeXல கோடிங்கில் பயன்படுத்தணும்னா பயன்படுத்தலாம். ஆனால் அவுட்புட்டில் இதை கொண்டுட்டு வரணும் அப்படின்னா அப்போ அதுக்கு தனியாக கண்டிப்பாக கோடிங் அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். ஓகேவா? அதுதான் சொல்லியிருப்பாங்க. இஃப் யூ ஹாவ் டு ப்ரொடியூஸ் தீஸ் கேரக்டர் இன் யுவர் டாக்குமெண்ட் தெர் ஆர் கமாண்ட் டு ப்ரொடியூஸ் தெம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் முதல்லையே சொன்னேன் இந்த டாலர் சிம்பிள் எதுக்காக நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னா வந்து இந்த மேத்தமேட்டிக்கல் சிம்பிள்ஸை கொடுக்கறதுக்காக பயன்படுத்துவோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸ்லாஷ் ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறத வந்து நம்ம கோடிங்கில் கொடுத்தா தான் ஸ்கொயர் ரூட் 5 அப்படின்ட்டு வரும். ஆனால் சில கேஸில் இந்த டாலர் சிம்பிளையே நம்மளோட அவுட்புட்டில் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஏதோ யூஎஸோட கரன்சி வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளமில் டைப் பண்ணுறீங்க, $50 வந்து அப்படி இந்த ஒரு லெட்டரை வந்து நம்ம டைப் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ இந்த டாலர் சிம்பிளை வந்து நம்ம எப்படி கொடுப்போம்? நீங்கள் ஜஸ்ட் உங்களோட கோடிங்கில் டாலர் சிம்பிள்னு கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டில் உங்களுக்கு டாலர் அப்படிங்கிறது கண்டிப்பாக வராது. அந்த கேஸில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பாக முன்னாடி வந்து ஒரு ஸ்லாஷ் அப்படிங்கிறத வந்து பயன்படுத்தணும். ஸ்லாஷ் டாலர் சிம்பிளை பயன்படுத்தினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு டாலர் சிம்பிள் வந்து அவுட்புட்டில் வரும். அதுவே நீங்கள் இந்த டாலர் சிம்பிளை எங்கே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா, ஸ்லாஷு ஸ்கொயர் ரூட் 5 அப்படிங்கிற இந்த இடத்துல டாலர் சிம்பிளை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. இப்படி பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு எரர் வர ஆரம்பிச்சிரும். ஏன்னா வந்து இதனோட பர்பஸ் என்னது அப்படின்னா, டாலர் சிம்பிளை பிரிண்ட் பண்ணுறது தான் இதனோட பர்பஸ். ஆனால் இப்போ இது இல்லை அப்படின்னா தான் நமக்கு என்னவாகும் அப்படின்னா, இது வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் கோடிங் ஆகும். ஸோ அப்போ அந்த ஸ்லாஷ் சிம்பிளை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் வந்து இருக்குது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் வரணும் அப்படின்னா அப்பையும் இதுக்கு முன்னாடி ஸ்லாஷ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். அதே மாதிரி ஏ அண்ட் பி அப்படின்ட்டு அவுட்புட்டில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா டைப் பண்ணும்போது ஏ அண்ட் பி அப்படின்னு இப்படி ஸ்லாஷ் போட்டு தான் டைப் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் வந்து வரும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் தான் இந்த பேராகிராஃபில் சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டாலர் சிம்பிள் இஸ் டைப்டு ஆஸ் ஸ்லாஷ் டாலர். The underscore symbol is typed as underscore symbol வேணும்னாலும் ஸ்லாஷ் போட்டு underscore symbol வந்து நம்ம கொடுக்கணும். And percentage is typed as this. Only at symbol requires no command. at symbol மட்டும் ஆப்ஷனல். அதுக்கு வந்து நீங்கள் ஸ்லாஷ் அட்டுன்னு கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. அட்டு சிம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னாலே கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஜென்ரலாக வந்து ஜிமெயில் கொடுக்க போகிறோன்னா @gmail.com அப்படின்ட்டு கொடுப்போம்ல, அப்போ அந்த இடத்துல அட்டு சிம்பிள் நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரியான அட்டை மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து அதே மாதிரியே வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? there are also command to produce composite characters such as accents. for example, ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரியான சிம்பிள்ஸும் வந்து நம்ம பயன்படுத்துவோம். பாருங்கள், ஏ போட்டு மேலே டபுள் டாட் இருக்குதா, இந்த வெக்டார்லன்னா ஆர் டாட் ஆர் டபுள் டாட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இருக்கும், தெரியும்ல. ஸோ அந்த மாதிரியான இதுக்கு அக்சன்ஸுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸ்லாஷ் போட்டு டபுள் கோட்ஸ் போட்டு ஏ அப்படின்ட்டு கொடுத்துட்டோன்னா அந்த மாதிரி ஏ டபுள் டாட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வரும். ஓகேவா? சரி. ஸோ பட் இதை பற்றி வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து பின்னாடி பார்ப்போம்.
LaTeX prohibits the use of other keys on your keyboard unless you are using a version of LaTeX that is set up to with non-English language characters. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஸோ லேட்டக்கில் வந்து இப்போது நம்ம அட்வான்ஸ்டு வெர்ஷனில் பார்த்தோன்னா எந்த விதமான கீஸையுமே வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். முன்னாடி ஓல்டஸ்ட் வெர்ஷனில் வந்து சில கீஸை வந்து பயன்படுத்த முடியாது அப்படின்ட்டு இருந்துச்சு. பட் இப்போ அதை மாதிரிலாம் வந்து கிடையாது. நம்ம எதுனாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி. ஸோ நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து கீபோர்டை பற்றினது. ஸோ கீபோர்டு ரைட் அபவுட் கீபோர்டு அப்படிங்கிறதும் வந்து 5 மார்க்குக்கு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யுவர் ஃபர்ஸ்ட் நோட். ஸோ லேட்டக்கில் வந்து எப்படி வந்து டைப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது, லேட்டக்கோட டாக்குமெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இது. ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 21 லைன் இருக்குது. ஸோ இதை பாருங்கள், எப்போவுமே வந்து லேட்டக்கோட ஃபஸ்ட்டு லைனில் வந்து இதை மாதிரி தான் இருக்கும். சாம்பிள் ஃபைல் அப்படிங்கிறது note1.tex அப்படின்ட்டு. இப்போ நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டுலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேர்டில் வந்து ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம என்ன செய்வோம்னா அந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணும்போது தான் வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அதுக்கு வந்து பேர் கொடுப்போம். ஆனால் லேட்டக்கை பொறுத்த வரையில் நம்ம நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னாலே அதுக்கு கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நேம் பண்ணணும். நேம் பண்ணால் தான் புது டாக்குமெண்ட்டே வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா வந்து டைப் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த ஃபைலை வந்து நம்ம note1 அப்படிங்கிற இந்த ஃபைல் நேமில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஸோ மைக்ரோசாஃப்ட் வேர்டுங்கிறது வந்து .docங்கிற எக்ஸ்டென்ஷனில் வந்து சேவ் ஆகும். எக்ஸல் ஃபைல் எல்லாமே .exeங்கிற எக்ஸ்டென்ஷனில் சேவ் ஆகும். பவர் பாயிண்ட் எல்லாமே .pptங்கிற எக்ஸ்டென்ஷனில் சேவ் ஆகும். லைக் வைஸ் லேட்டக் எல்லாமே .tex அப்படிங்கிற இந்த டெக் அப்படிங்கிற இந்த எக்ஸ்டென்ஷனில் தான் சேவ் ஆகும். இதை வந்து டெக் அப்படின்ட்டு ப்ரனவுன்ஸ் பண்ணோம். டெக்ஸ் கிடையாது, டெக். ஓகேவா? ஸோ அப்போ வந்து note1 அப்படிங்கிற ஒரு டெக் ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ரெண்டாவது லைனில் என்னது இருக்குது பாருங்கள், /document class அப்படின்ட்டு இருக்குது. எப்போவுமே வந்து ரெண்டாவது லைனில் இது தான் வந்து இருக்கும். டாக்குமெண்ட் கிளாஸ் அப்படிங்கிறது இது வந்து ஒரு சாம்பிள் ஃபைல் அப்படிங்கிறதுனால சாம்பிள் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இப்போ மூணாவது லைனை பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கிறோன்னா பிளாங்காக விட்டுருக்கோம். அதாவது ஒரு என்டர் விட்டுட்டு டைப் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? சரி. நாலாவது லைனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிகின் டாக்குமெண்ட் அப்படின்ட்டு இருக்குது. கண்டிப்பாக லேட்டக்கோட ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பிகின் டாக்குமெண்ட் எண்டு டாக்குமெண்ட்டுக்குள்ளே தான் வந்து டைப் ஆகிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து அது வந்து உங்களுக்கு எரரை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ பிகின் டாக்குமெண்ட் எண்டு டாக்குமெண்ட்டுக்குள்ளே தான் வந்து உங்களோட லேட்டக் ஃபைல் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இட் இஸ் இதை வந்து நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கிறோம் பாருங்கள். இட் இஸ் ஆஃப் சம் கன்சர்ன் டு மீ தட் த டெர்மினாலஜி யூஸ்டு இன் மல்டி செக்ஷன் மேத் கோர்சஸ் இஸ் நாட் யூனிஃபார்ம் அப்படின்ட்டு டைப் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் 8வது லைனை பிளாங்காக விட்டுருக்கோம், அதாவது ஒரு என்டர் விட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் in several sections of the course on the matrix theory the term Hamilton reduced is used. I personally would rather call these hyper simple. I invite to comment on this problem. அப்புறம் 15வது லைனை பிளாங்காக விட்டுருக்கோம். 16வது லைன்லேருந்து இப்படி எல்லாம் டைப் பண்ணி வச்சுட்டு 21வது லைனில் தான் வந்து நம்ம எண்டு டாக்குமெண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இதை மாதிரி ஒரு ஃபைலை வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா வந்து லேட்டக்கில் வந்து நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கிறோம். ஓகேவா? Alternatively, the copy the note1.tex file from the sample folder. Make sure that the .cls is work in your folder. இது நமக்கு தேவையில்லை. The first line of the note1.tex starts with the percentage. Such lines are called comments and ignored by LaTeX. ஸோ இப்போது லேட்டக்கோட லைன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பர்சன்டேஜ் சிம்பிளில் ஸ்டார்ட் ஆகுதா? இப்போ நீங்கள் சி ப்ளஸ் ப்ரோக்ராமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ கமெண்ட்டுன்னா வந்து அது எதை பற்றினது அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நம்ம பின்னாடி எடுத்து பார்க்கும்போது இந்த ப்ரோக்ராம் வந்து எதுக்காக அப்படின்ட்டு நமக்கு தெரியாது. ஸோ சி++லையோ வந்து ஃபஸ்ட்டு லைனில் அப்போ வந்து இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம், சி ப்ரோக்ராம் ஃபார் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படி
அப்படிங்கிற மாதிரி நம்ம கமெண்ட் வந்து கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான கமெண்ட் பர்பஸ் தான் வந்து இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டு வரக்கூடியது. ஸோ இப்போ பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டு நம்ம ஒரு லைனை டைப் பண்ணுறோன்னா ரன் பண்ணும்போது அந்த லைனை வந்து லேட்டக்ங்கிறது வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்காது அப்படிங்கிறது தான் வந்து ரூல். ஓகேவா? இது வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ கமெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக வந்து நம்ம செகண்ட் யூனிட்டில் தேர்ட் யூனிட்டில் தான் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? சரி. ஸோ இந்த டெக் ஃபைலோட நேமை தான் வந்து நம்ம ஃபஸ்ட் லைனில் கொடுத்துருக்கோம். ஸோ அது ரன் பண்ணுறதுக்கு தேவை கிடையாது. அதனால தான் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா அதை வந்து பர்சன்டேஜ் சிம்பிளில் வந்து கொடுத்துருப்போம். ஸோ மிச்சம் எந்த லைன்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் அப்படிங்கிறது வந்து இருக்காது. ஏன்னா பர்சன்டேஜ் சிம்பிள் இருந்துச்சுன்னா அந்த லைனை வந்து அது எடுத்துக்காது. நீங்கள் வேறு ஏதாவது லைனில் பர்சன்டேஜ் சிம்பிள் கொடுத்தீங்க, தேவையில்லாத லைன் தேவை உள்ள லைனில் பர்சன்டேஜ் சிம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா அது எடுத்துக்காமல் போயிடும். ஓகேவா? தேவை இல்லை அப்படின்னா பர்சன்டேஜ் சிம்பிள் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? The first line of note1.txt starts with a percentage symbol. Such lines are called comments and ignored by LaTeX. Commenting is very useful. So comment அப்படிங்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். Such lines are called commenting is very useful. For example, if you want to add some note to your sample file, source file, and you want those notes to appear, not to appear in the typeset, so அந்த மாதிரியான இடத்துல நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா வந்து இதை வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இது. ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம டீட்டெயில்டாக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்து லேட்டக்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஹவு டு டைப் செட் லேட்டக் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ கீபோர்டை பார்த்தோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கலை வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவில் வந்து பாருங்கள்.